நான் இரங்கல் கூட்டங்களுக்கு தாமதமாகத்தான் செல்வேன். அது தெரியும். காரணம், அந்த கூட்டத்தில் எல்லோரும் ஆறுதல் சொல்வார்கள். ஆனால் விம்மி விடைக்கும் அந்த சோகத்தை அடுத்த நாள் உணர்வார்கள். நான் எப்பொழுதும் ஒரு 3 நாள் தாமதமாக, 2 நாள் தாமதமாக வீடு வெறித்தோடி கிடக்கும் பொழுது நான் மட்டும் போவதையே பெருமையாக நினைக்கிறேன். அதற்கும் என் பகுத்தறிவுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. அதுதான் பகுத்தறிவு. ஒன்றை நிராகரிப்பதல்ல பகுத்தறிவு. ஒன்றை புரிந்து கொண்டு தேவையான அளவு நாம் அதில் இடைபடுவதும் பங்கேற்பதும் இருக்க வேண்டும். அவ்வளவுதான் பகுத்தறிவு. அதற்கு மேல் இல்லை என்று சொல்வது என் இஷ்டம், உண்டு என்று சொல்வது உன் இஷ்டம். ஆக அப்பப்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா? அட்ஜஸ்ட் பண்றதுதான் வாழ்க்கையை. அவரும் இருக்கணும், நானும் இருப்பேன். அதுதான் பகுத்தறிவு. இப்பொழுது இங்கே படத்துக்கு பிரேம் கட்டி மாட்டிட்டீங்க. அது அவர் உருவத்திற்கானது. அவர் செயலுக்கான பிரேம் எங்க போடணும்னா, நீங்க போட்டது சிற்றப்பனுக்கான அடிக்கல் நாட்டு விழா. அது நான் இங்கே அவர் சொன்ன இடைச்சர்கள் போல் நானும் ஒரு இடைச்சர்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு நான் வந்தது பொதுவாக ஒரு மன்னிப்பு கேட்பதற்காக. இவர் யார் என்று தெரியாது. பிக் பாஸில் பார்த்தேன், கவிஞர் என்று சொன்னார்கள். கொஞ்சம் எனக்கு தெரிந்ததை சொல்லி பார்த்தேன், அவரும் சொன்னார். அப்படி வளர்ந்த நட்பு. நான் இவரை கவிஞரே என்று கூப்பிட்டேன். அன்று மனது இலகி இருக்கும் அவருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும், கண்ணதாசன் அல்லது வைரமுத்து என்னை பார்த்து கவிஞரன்னு சொல்லிட்டாங்கன்னா 2 நாள் தூக்கம் வராது. அப்படி எனக்கு அவரு எங்க தொட்டா அவர் என் பக்கம் வருவாரோ அந்த இடத்த தொட்டுக்காங்க. அப்பவே முடிவு செஞ்சுட்டாரு இங்க வர்றதுன்னு. ஆனா இங்க மன்னிப்பு கோரல் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், உங்க பிள்ளைய நான் தத்து இடத்துக்கு போறேன்னு அவருக்கு பர்மிஷன் கேட்கிறேன். அதற்கான மன்னிப்பை அவரிடத்தில் மட்டும் கேட்டால் அது அவருக்கு சந்தோஷம், எனக்கு பெருமை அல்ல. இது ஒரு சுயநலமான மன்னிப்பு கோரல் என்று நினைத்தாலும் பரவாயில்லை. ஆனால் செய்ய வேண்டிய கடமை தவறிவிட்டதற்கான மன்னிப்பு. உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை என்று அவரிடம் அல்லவா சொல்லியிருக்க வேண்டும். இவரிடம் சொல்வது எனக்கான சுயநலம் போல் தோன்றுகிறது. பர்மிஷன் கேட்காம எடுத்துக்கிட்டேன், அதற்காக 100 மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை. அடுத்து அவர் ஃப்ரேம் கட்ட வேண்டியது எது இருக்கு என்றால், அவர் உழுத நிலம் எங்காவது இருந்ததென்றால் அதை பாதுகாத்து வையுங்கள். அப்படி அதை உங்களுக்காக அவர் இழந்திருந்தால் அதை மீட்டெடுங்கள். அவர் பணி தொடர வேண்டும். அது உங்களால் முடியவில்லை என்றால் முடிந்தவர்களிடம் அந்த இடத்தை கொடுத்து அதை செய்ய சொல்லுங்கள். அதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் பெருமை. அவர் சட்டை போடாமல் இருந்தவருக்கு நீங்கள் மாற்றிவிடும் பட்டு சட்டை. இது எப்படி எனக்கு இந்த உத்வேகமும் கோபமும் உணர்வும் வருகிறது என்றால், என் தந்தை மரணப்படுக்கையில் இருந்தபோது துருப்பிடிச்ச கலர்ல ஒரு கதர் சட்டை போட்டு அலைவார். அவர்கிட்ட எனக்கு பாசத்தை காட்டுறதா ஒரு சந்தேகம் வந்துடும் நமக்கு. எஸ்பெஷலி அவங்க போக போறாங்கன்னு தெரியும் போது சரியான பாசத்தை நாம் காட்டினோமா இல்லையான்னு ஒரு டவுட் வரும். அப்ப நான் கேட்டேன், அவங்க நல்ல சட்டை போட்டு பார்த்ததே இல்லை. அவர் மகிழ்விப்பதற்காக கொஞ்சமா நினைவெல்லாம் நல்லா இருந்துச்சு, மூச்சு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. அப்ப அவர்கிட்ட போய், இது பட்டு சட்டையும் வேட்டியும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீங்க எப்படியாவது எனக்காக போட்டு காட்டுங்க ஒரு வாட்டி. எனக்கு எங்கேயோ குற்ற உணர்வு, என் வேலையை பார்த்துக்கிட்டு என்னப்பா அப்படி கணக்கால் தெரிய வேட்டி கட்டுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. ஏன்னா எங்க வீட்டுக்கு வர்ற ஆட்கள்லாம் அவர் வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஐயா இருக்காங்களான்னு அவர்கிட்டயே கேட்பாங்க, வீடு அவரது. அப்படிப்பட்ட எளிமையானவர். அவரிடத்தில் நான் அந்த பட்டுச்சட்டை நீட்டுறேன். அவர் பேச முடியாம சொல்றாரு, அறிவு தெளிவா இருக்க, மூச்சு தான் முட்டுறதுங்கிறது புரிஞ்சது எனக்கு. அவர் சொன்னார், நான் எதுக்காக இந்த கலர் சட்டை போட்டேன் தெரியுமா,
அது காரணம் இன்னும் இருக்கும் வரை நான் இதை போட்டுக்கிட்டு தான் சாகணும். சாகிறதுக்குள்ள அது நடக்கலைன்னா இதோட தான் நான் சாகணும். நீ பட்டு சட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு 50 கோடி பேருக்காவது வாங்கி கொடு. அன்னைக்கு நீ பணக்காரன்னு மாறுதட்டுக்க. இப்ப அப்பங்கிட்ட வந்து மாறுதட்டாத அப்படின்னாரு. நான் கையை மொத்தம் கொடுத்துட்டு சரி பேசாதீங்க போதும் அப்படின்னு. அது காரணம் இதுக்கு மேல இன்னும் சவுக்கடி தாங்க முடியாதுங்கிறதுக்காக நிறுத்தினேன். ஆனால் அதில் ஒரு பொது நலமும் இருந்தது. மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் நான் பொழிப்புரை கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. வாழ்க்கையின் ரகசியத்துக்கு பொழிப்புரை அவர்கிட்ட கேட்கக்கூடாது. நானாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உணர்ந்த ஒரு மணி நேரத்தில் அவர் போயிட்டாரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.